ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.11 பார்க்கலாம். இடைநிலை அளவு காண்க. நம்மளுக்கு அட்டவணை கொடுத்துக்கிட்டு இடைநிலை அளவு கேட்குறாங்க. மொத்தமாக 2 மெத்தட் உண்டு. முதல் மெத்தட் என்னன்னா, மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது முதல் மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, குழுவாக கொடுத்துருப்பாங்க. 0லேருந்து 10 இல்லைன்னா 10லேருந்து 20 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். அதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உயரம். அட்டவணையில முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? உயரம். அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ரெண்டாவது மாணவர்களின் எண்ணிக்கை. இன்னொரு விஷயம் நீங்க மறக்கக்கூடாது, இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா இங்க நீங்க குவிவு நிகழ்வன் அதை எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதிடலாம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 150. அதுக்கு கீழே 8 இருக்கு. அப்போ நீங்க இங்க 150ன்னு எழுதிக்கணும். இதுக்கு நேராக இங்கே 8ன்னு எழுதிக்கணும். அப்புறம் 150க்கு அடுத்த 152 வரும். அதுக்கு கீழே 4 இருக்கு. அப்போ எழுதிக்கலாம் 152, 4 இங்கே எழுதணும். இனி 152க்கு அடுத்த என்ன வரும்? 154 வரும். அதுக்கு கீழே 3 இருக்கு. எழுதிக்கலாம் 154, அப்புறம் 3. இனி 154க்கு அடுத்த 155 வரும். அதுக்கு கீழே 7 இருக்கு. எழுதிக்கலாம் 155, அதுக்கு கீழே 7. இனி அதுக்கு அடுத்து என்ன வரும்னா 156, அதுக்கு கீழே 3 இருக்கு. எழுதிக்கலாம் 156, அதுக்கு கீழே 3. அடுத்த 156க்கு அடுத்து என்ன வரும்னா 160 வரும். அதுக்கு கீழே 12. அப்போ எழுதிக்கலாம் 160, அதுக்கு கீழே 12. இனி கடைசியா என்ன வரும்னா 161, அதுக்கு கீழே 4. எழுதிக்கலாம் 161, அதுக்கு கீழே 4. சரிங்களா? எழுதிட்டோம். இனி அடுத்த குவிவு நிகழ்வன். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மாணவர்களின் எண்ணிக்கை. இதுல ஃபர்ஸ்ட் என்னதற்கு 8. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த 8ஐயும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டணும். 8 4 கூட்டுங்க 12. இனி 12ஐயும் இந்த 3ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும்? 15. இனி 15ஐயும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டணும். கூட்டுனா 22ன்னு கிடைக்கும். அப்புறமா 22ஐயும் 3ஐயும் கூட்டணும். கூட்டுனா 25. அடுத்த 25ஐயும் 12ஐயும் கூட்டணும். கூட்டுனா 37. அப்புறமா 37ஐயும் 4ஐயும் கூட்டணும். கூட்டுனா 41ன்னு கிடைக்கும். சரிங்களா? வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டி இங்கே எழுதணும். இனி இதையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டி எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். ஓகே, இனிமேல் எண்ணுனா எண்ணிக்கை. அதாவது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா 41ன்னு கிடைக்கும். இந்த மதிப்பும் இங்கே இருக்கக்கூடிய கடைசி மதிப்பும் சமமாக இருக்கும். ஓகே, இப்போ 41 என்னது? ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுனால இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். n கூட்டல் 1/2 ஆவது உறுப்பு. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 41. அடுத்த கூட்டல் 1 டிவைடருக்கு கீழே 2, அப்புறமா ஆவது உறுப்பு. இனிமே 41ஐயும் 1ஐயும் கூட்டுனா 42, டிவைடருக்கு கீழே 2, அப்புறமா ஆவது உறுப்பு. இனி கேன்சல் பண்ணுங்க. O2 2, E2 4, அப்புறம் O2 2. என்ன கிடைக்குது? 21. அப்போ 21வது உறுப்பு. இப்போ இந்த 21 குவிவு நிகழ்வெண்ல இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, நம்மளுக்கு குவிவு நிகழ்வெண்ல 21 இல்லை. அப்போ அது எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். 15க்கும் 22க்கும் இடையில தான் 21 வரும். அப்போ இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பரை எடுத்துக்கணும். இப்போ இந்த பெரிய நம்பருக்கு நேரா இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 155. இதுதான் இடைநிலை அளவு. அப்போ எழுதிக்கலாம். அப்போ இடைநிலை அளவு என்னது? 155. உயரத்தை சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட இடைநிலை அளவு. சரிங்களா? இவ்வளவு அந்த சம். எடுத்துக்காட்டு 8.12 பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள 200 குடும்பங்களின் வாராந்திர செலவு குறிப்புகளின் இடைநிலை அளவு காண்க. நம்மளுக்கு அட்டவணையில வாராந்திர செலவு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க குழு மதிப்பா கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 1000, 1000லேருந்து 2000 இந்த மாதிரி குழு மதிப்பா கொடுத்தாலே இது 2வது மெத்தடு. இதை ஏறு வரிசையில எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? எப்பவுமே அட்டவணையில முதல் இருக்கக்கூடியது பாருங்க. முதல் இருக்கக்கூடியத இங்க எழுதிக்கணும். அடுத்த 2வது இருக்கக்கூடியதை அடுத்த எழுதிக்கணும். இப்போ குவிவு நிகழ்வன் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மதிப்பை அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ இந்த மதிப்பையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 46ஐயும் கூட்டணும். 28ஐயும் 46ஐயும் கூட்டினா 74ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 74ஐயும் இந்த 54ஐயும் கூட்டணும். கூட்டினா 128ன்னு கிடைக்கும். இனி இந்த 128ஐயும் இந்த 42ஐயும் கூட்டணும். கூட்டினா 170ன்னு கிடைக்கும். அப்புறம் 170ஐயும் 30ஐயும் கூட்டணும். கூட்டுனா 200ன்னு கிடைக்கும். புரியுதுல? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதணும். அப்புறம் அந்த மதிப்பையும் இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய மதிப்பையும் கூட்டி இங்கே எழுதணும்.
அப்புறம் இதையும் கூட்டி இங்கே எழுதணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். இனி என்னன்னா ரெண்டாவது பாக்ஸில் இருக்கக்கூடிய இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா 200ன்னு கிடைக்கும். இந்த மதிப்பும் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கடைசி மதிப்பும் சமமாக வரும். ஓகே, இது இரட்டைப்படை எண். அப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். கேபிட்டல் என் டிவைடட் பை 2 ஆவது உறுப்பு. இப்போ பாருங்க, கேபிட்டல் என்னோட மதிப்பு என்னது 200 டிவைடருக்கு கீழே 2 அப்புறமா ஆவது மதிப்பு எழுதிருங்க. கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 அப்புறம் 2 0. அப்போ என்னது 100வது மதிப்பு. இப்போ நீங்கள் குவிவு நிகழ்வெண்ணில் 100 இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க இல்லை. அப்போ அது எதுக்கு இடையில வருதுன்னு பாருங்க. 74க்கும் 128க்கும் இடையில தான் 100 வரும். அப்போ இந்த 2 மதிப்பெண்ணில் பெரிய மதிப்பெண்ணை பார்க்கணும் 128. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதை பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு குழு மதிப்பாக கொடுத்துருக்கனால டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. போன சம்மில் இதில் ஒரே ஒரு மதிப்பு இருந்து அதுதான் இடைநிலை அளவாக எடுத்துட்டோம். ஆனால் இங்கே 2000 இருந்து 3000 இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பு தான் இடைநிலை அளவாக இருக்கும். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஒரு சில மதிப்பெல்லாம் தேவை. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம இதை தானே சூஸ் பண்ணோம். இதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. ஓகே, இப்போ இந்த குழு மதிப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லோட மதிப்பு. அப்போ எல்லோட மதிப்பு 2000. அப்புறமா இதுதான் எஃபோட மதிப்பு. சரிங்களா? இனி எம்னா நம்ம 128 குறிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள 74 தான் எம்மோட மதிப்பு. அப்புறமா சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1000 இருந்து 0 கழிச்சா 1000னு கிடைக்கும். 2000 இருந்து 1000 கழிங்க 1000 தான் கிடைக்கும். 3000 இருந்து 2000 கழிங்க 1000 தான் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1000 தான் கிடைக்கும். அதுதான் சியோட மதிப்பு. இப்போ எல்லா மதிப்புமே தெரியும். அதை இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு என்னது 2000. அப்புறமா கூட்டல் n டிவைடட் பை 2 நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது 100. கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சோம் 100. அப்புறம் மைனஸ் எம்மோட மதிப்பு 74 டிவைடட் பை எஃபோட மதிப்பு 54 இன்டு அடுத்த சியோட மதிப்பு என்னது 1000. சரிங்களா? அப்புறமா 2000 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி கூட்டல் 100 இருந்து 74 கழிச்சா 26ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 54 இன்டு 1000. இனி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 2 வைப்பாடு போகும். 2 4 பாக்கி 1. இப்போ இது 14. அப்போ 7 2 14. இனி இங்கே ஓ 2 அப்புறம் 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 2000 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல் 13ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 13000 அப்படின்னு கிடைக்கும். 13 எழுதிருங்க. அப்புறம் தான் 3 0. அடுத்த டிவைடருக்கு கீழே 27. இப்போ நம்ம 13000ஐ 27ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, வகுக்கலாம். இங்கே வகுக்கிறேன். 13000 அப்புறம் 27. ஓகே, இந்த 3 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். 130ல் 27 4 வாட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ 4ஆல் பெருக்க போகிறேன். 4 7 28. அப்போ 8 பாக்கி 2. இனி 4 2 8. 8 கூட அந்த 2 கூட்டினா 10. கழிக்கலாம். கடன் வாங்கணும். இது 10 ஆயிடும். இது 2 ஆயிடும். 10ல இருந்து 8 கழிச்சா 2. 2ல இருந்து 0 கழிச்சாலும் 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 0. இப்போ 220ல் 27 எத்தனை வாட்டி இருக்கும்னா 8 வாட்டி. பெருக்கலாம். 8 7 56. அப்போ 6 பாக்கி 5. இனி 8 2 16. 16 கூட அந்த 5 கூட்டுனா 21 எழுதிடலாம். 21. கடன் வாங்குங்க. இது 10 ஆயிடும். இது 1 ஆயிடும். அப்போ 10ல இருந்து 6 கழிச்சா 4. இனி 1ல இருந்து 1 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி அடுத்த 0வை இறக்கிக்கலாம். இப்போ 40ல் 27 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி. 1ஐயும் 27ஐயும் பெருக்கினா 27. கழிக்கலாம். இது 10 ஆயிடும். இது 3 ஆயிடும். 10ல இருந்து 7 கழிச்சா 3. 3ல இருந்து 2 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை. அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி பார்த்தோம். முதல்ல என்னது இருந்து 130. அப்போ 130ல் 27 எத்தனை வாட்டி இருந்து? 4 வாட்டி. அப்போ 4ஐயும் 27ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்குனா 108ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? கழிச்சா என்ன கிடைக்கும்? 22 தான் கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். பாருங்க, அதே 220 தான் கிடைச்சிருக்கு. அப்போ இனிமேல் 8ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது 216ன்னு கிடைக்கும். அப்போ 8 இங்கே 216. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது மதிப்பு 5 விடைக்கு பெரிய எண்ணா இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுல 1 கூட்டணும். அப்போ 481 புள்ளி 4 1 கூட்டினா 5ன்னு கிடைக்கும். அதை எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2000 எழுதிருங்க. அப்புறம் கூட்டல் வகுத்தா என்ன கிடைச்சி? 481.5ன்னு கிடைச்சி. இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க. 2000ஐயும் 481ஐயும் கூட்டுனா 2481ன்னு கிடைக்கும். அடுத்த இங்கே தான் புள்ளி 5 இருக்கு. அப்படியே புள்ளி 5ன்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளோட இடைநிலை அளவு. இவ்வளவு தான் இந்த சம். இது எடுத்துக்காட்டி 8.13 பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க.
போன சம்ல இடைநிலை அளவு கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க அதை கொடுத்துக்கிட்டு இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு என்ன அதை கேட்குறாங்க. இங்கேயும் நம்மளுக்கு குழு மதிப்பா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டுக்கணும். அப்புறமா அட்டவணையில மேல் வரிசையில் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்ததா 2வது வரிசையில் இருக்கக்கூடியதை 2வது எழுதிக்கணும். 3வதா குவிவு நிகழ்வன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இடைநிலை அளவு அந்த சம் வந்தாலே குவிவு நிகழ்வன் அதை தான் எழுதிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2வது வரிசையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனிமே இந்த மதிப்பையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பையும் கூட்டணும். 6ஐயும் 24ஐயும் கூட்டினா 30. அப்புறமா 30ஐயும் எக்ஸையும் கூட்டணும். கூட்டினா 30 கூட்டல் எக்ஸ். எக்ஸை கூட்ட முடியாது இல்லையா, அதனால கூட்டல் போட்டுக்கிட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறமாட்டு 30 கூட்டல் எக்ஸையும் 16ஐயும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் 30ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 46. அப்புறமா அந்த கூட்டல் எக்ஸ். இனி 46 கூட்டல் எக்ஸையும் 9ஐயும் கூட்டணும். ஓகேங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? 46ஐயும் 9ஐயும் கூட்டுங்க. கூட்டினா 55. அப்புறமாட்டு அந்த கூட்டல் எக்ஸ். புரியுதுல? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதணும். அப்புறமா அந்த மதிப்பையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பையும் கூட்டி இங்கே எழுதணும். இனி இந்த மதிப்பையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பையும் கூட்டி இங்கே எழுதணும். இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். இனி என், கேபிட்டல் என் அப்படின்னா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டுங்க. 6ஐயும் 24ஐயும் கூட்டினா 30. 30க்கு கூட 16 கூட்டினா 46. 46க்கு கூட 9 கூட்டினா 55. அப்புறமா இங்கே ஒரு எக்ஸ். அப்போ கூட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த மதிப்பும் இங்கே இருக்கக்கூடிய கடைசி மதிப்பும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? இனி இந்த சம்மில் நம்மளுக்கு இடைநிலை அளவு கொடுத்துருந்தாங்க. எவ்வளோனா 24. இப்போ இது எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, 24 20க்கும் 30க்கும் இடையில வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுல இந்த 2ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லோட மதிப்பு. எல்லோட மதிப்பு என்னது? 20. அப்புறமா இந்த மதிப்பு தான் எஃப். இனிமே இந்த மதிப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் எம். அப்புறமா சி. சினா பிரிவு நீளம். 30ல இருந்து 20 கழிங்க. கழிச்சா 10. 10ல இருந்து 0 கழிங்க 10. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அதுதான் சியோட மதிப்பு. எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 20. அப்புறமாட்டு எஃபோட மதிப்பு எக்ஸ். அடுத்த எம்மோட மதிப்பு 30. லாஸ்டா சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 10ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை இந்த ஃபார்முலால பிரதியிட போறோம். நம்மளுக்கு இந்த சம்மில் இடைநிலை அளவு கொடுத்துருந்தாங்க 24. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு எல்லோட மதிப்பு 20. அப்புறமாட்டு கூட்டல் கேபிட்டல் என்னோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 55 கூட்டல் எக்ஸ் டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் மைனஸ் எம்மோட மதிப்பு 30 எழுதிருங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பிராக்கெட், அதுக்கு கீழே என்னது? எஃப். எஃபோட மதிப்பு எக்ஸ். அப்புறமாட்டு இன்டூ சியோட மதிப்பு 10. ஓகே, இனி இங்கே 24, இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 20, இங்கே வந்துன்னா மைனஸ் 20. ஓகேங்களா? அடுத்த இஸ் ஈக்குவல் டு இப்போ 55 கூட்டல் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே மைனஸ் இந்த 2ஐயும் 30ஐயும் அப்புறமா பெருக்க போறீங்க. ஓகே, பெருக்கலாம். 3 2 6. அப்புறமாட்டு அந்த 0 கீழே என்னது இருக்கு? 2. இனி அதுக்கு கீழே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை இந்த 2க்கு பக்கத்துல எழுதிருங்க. இன்டூ இந்த 10. ஓகே, 24ல இருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். அப்புறமா இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 55, இங்கே மைனஸ் 60. ஒரு மைனஸ் 4 கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு எழுதணும். அப்போ 60ல இருந்து 55 கழிச்சா 5. பெரிய நம்பர் 60, அதோட குறியீடு மைனஸ். அப்புறமாட்டு ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ 2ஐயும் கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2 ஐ 2 10. அப்புறமா இங்கே பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. இங்கே இன்டூ 5. அப்போ அதை பிராக்கெட் போட்டுக்கிட்டு பக்கத்தில் எழுதிருங்க. இந்த 5 மேலே தான் இருக்கு. அப்போ இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கணும். ஓகே, இனிமே இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே வகுத்தல் இருக்கக்கூடியது இந்த சைடு வந்துன்னா பெருக்கலை மாறிடும். அப்போ 4ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 4x. ஓகே, இனிமே இந்த 5 உள்ள கொண்டு பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 25. அப்புறமாட்டு ப்ளஸ் இனிமே 5ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 5x. இனி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த சைடு கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே தான் பெரிய நம்பர் இருக்குது. அதுக்காக இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸ் 25 இங்கே வந்துன்னா ப்ளஸ் 25 மாறிடும். அப்புறம் ஈக்குவல் டு இங்கே 5x. இனி ப்ளஸ் 4x அங்கே போச்சுன்னா மைனஸ் 4x. அப்புறமா இந்த 25 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு கழிக்கலாமா? 5ல இருந்து 4 கழிச்சா 1. 1னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்புறமா 2லயும் எக்ஸ் இருக்கனால ஒரே ஒருக்கா எக்ஸ்ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 25. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.